ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் ஜோன். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஏலகிரி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஏலகிரி பார்ட் 2 வீடியோ, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஏலகிரியில் இருக்க வேலவன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே இருக்குது. இது முருகர் கோவில் தான். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த மலைக்கு மேலே அந்த பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சாமி தரிசனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கோயில். அப்புறம் அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாச்சி நீங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் நிறைய இது பார்த்துருக்கோம். நம்ம சென்னையில் இதை பார்க்கவே முடியாது. அப்புறம் கோயிலுக்கு அடியில் ஒரு அக்கா ஸ்டார் ஃப்ரூட் விற்றுட்ருந்தாங்க. ஏலகிரியில் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, புளிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்குக்கு போயிருந்தோம். இதோட லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களுக்கு போனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. முயல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வந்து டச் பண்ணலாம், ஒன்றுமே பண்ணாது. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க முயல் எல்லாமே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலி தான். நான் ஃபஸ்ட்டு வந்து முயல் தான் நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க இது ஒரு எலியோட வகை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பு கோழி. இதோட எல்லா பார்ட்ஸுமே கருப்பாக தான் இருக்கும். ப்ளட்டு கூட கருப்பாக தான் இருக்குமா. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். நம்ம மேலேயே வந்து அழகாக உட்காந்துக்குதுங்க. அது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது சொல்லவே முடியல. இது வரைக்கும் நம்ம மேலே ஒரு பேர்ட்ஸ் வந்து உட்காந்துருக்க வாய்ப்பே இருக்காது. அவங்க வந்து ஒரு ஃபீட் கொடுத்துட்றாங்க. அது கொடுத்ததும் எல்லா பறவைங்களும் நம்மக்கிட்ட வந்துடுதுங்க. வந்து அழகாக சாப்பிடுதுங்க. செம்ம ஃபீலிங் அது. உண்மையிலே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க என்னோடய பொண்ணுலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு முத்தெல்லாம் கொடுத்து ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போங்க. கீழே இருக்கு, இன்னும் கீழே இருக்கு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அழகாக சாப்பிட்டுச்சுங்க எல்லாமே. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்காங்க, அதுதான் கேமலுக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். செம்ம பெருசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க கேமலை லைவாக. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து கேமலுக்கு ஃபீட் கொடுத்தோம். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்துச்சுங்க ஃபீடெல்லாம். ஃபர்ஸ்ட்டு ஃபீட் கொடுக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒன்றும் பண்ணாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொடுத்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ஆஸ்ட்ரிச் கூட இருக்குது. செம்ம பெருசாக இருந்துச்சு. நான் ஆஸ்ட்ரிச்சும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆஸ்ட்ரிச்சுக்கும் நம்ம ஃபீட் கொடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடிக்குதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சவுண்டு கடிக்கும் போதே பயமாக இருந்துச்சு, கையை கடிச்சிருவோம் அப்படின்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஃபீட் கொடுத்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆஸ்ட்ரிச்சோட எக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பின்னாடி கூட நிறைய ஒரு 4 to 5 எக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு எக் இருக்குது. செம்ம பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சி ஜம்பிங் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு ஃப்ரீ தான். குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சில அடல்ட்ஸ்க்கும் கேம்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு தனியாக பே பண்ணணும். இதுலனா வந்து 100 rupees மட்டும் பே பண்ணால் போதும். இந்த கேம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பர் ஹெட் வந்து 250 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் கேம்ஸ்லாம் விளையாடலை. ஒன்லி வந்து பேர்ட்ஸ் பார்க்குள்ளே மட்டும் வந்து பார்த்துட்டு ஃபீட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங் போயிருந்தோம். போட்டிங்க்கு போகிறதுக்கு உள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். போட்டிங் பார்த்திங்கன்னா
ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு அடுத்து வந்து போட்டிங் இருக்குது. இந்த பார்க்கு அந்த ஏரி எல்லாமே பார்த்திங்கன்னா மேன்மேடு தானா. இந்த டூரிசம்காகவே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த லேக்குமே சரி இந்த பார்க்குமே சரி எல்லாமே மேன்மேடு தான். இங்கே பார்த்திங்கன்னா பெடல் போட்டும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோ போட்டும் இருக்குது. நீங்கள் எந்த போட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து சேம் சார்ஜஸ் தான். ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 9 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் டைமிங் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. போட்டிங் போயிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செம்மையாக இருந்துச்சு. போட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அந்த பார்க்கை லைட்டாக சுற்றி பார்த்துருந்தோம். மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு நேச்சுரலான ஒரு இடம். போட்டிங்கு பார்க்கு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்தோம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிடலான்னு போல் ஆசையாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். பொட்டேட்டோவை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சில்லி பவுடர் அப்புறம் மேயோனஸ்லாம் போட்டு அட்டகாசமாக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஸ்பைசஸ்ஸு அப்புறம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய சேல் பண்ணுறாங்க. ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒன்றும் அந்தளவுக்கு கம்மிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம இங்கே வாங்குகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஸ்பைசஸ்லாம் பெருசாக எதுவும் வாங்கலை. சேம் ரேட் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா ஷாப்லையுமே இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான். மோஸ்ட்லி எல்லா ஷாப்லையுமே இதே கேட்டகரி சாக்லேட்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிட்ஸுக்கு வந்து டாய்ஸு, வுட்லேயே செஞ்ச டாய்ஸு அதெல்லாம் செல் பண்ணுறாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டாய்ஸ் தான் இருக்குது. நாங்கள் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு. அப்புறம் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா வெட்டி வேரில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் ஒரு விநாயகர் வாங்கியிருந்தோம். இங்கே எல்லா கடைகளுமே இந்த மாதிரி திங்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேரளா சர்பத்துன்னு ஒன்று விற்றுட்ருந்தாங்க. சரி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு, ப்ளூபெர்ரி, லெமன் அப்படின்னு ஒரு 3 ஃப்ளேவர்ஸில் வந்து இங்கே சர்பத் விற்றுட்ருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஃபன் கேம்ஸும் இங்கே நிறைய இருக்குங்க. சரி எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஏலகிரிக்கு பக்கத்தில் இருக்க ஜலகம்பாறை ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ ஏலகிரி வந்துட்டோம், பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்குன்றதுனால சரி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜலகம்பாறை வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சுங்க. சீனரி இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் சீனரிஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா அதோடய என்ட்ரன்ஸு. இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் சீனரி தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா செம்ம தண்ணி வந்துச்சுங்க. செம்மையாக இருந்தது. நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃபால்ஸு. அங்கே பாருங்கள், அங்கே கொஞ்சம் பேர் குளிச்சிட்ருக்காங்க. சின்னதாக ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி அது. செம்ம தண்ணிங்க. இங்கே லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமும் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட்டான பூச்சிலாம் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் தும்பி. இது என்னன்னே தெரியல எங்களுக்கு. ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. கீழே ஒரு கோயில் இருந்துச்சு, விஷ்ணு கோயில். அதை பார்த்துட்டு கீழே போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் அப்புறம் பைனாப்பிள் அதெல்லாம் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சும்மா அதை வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கா செம்மையாக போலி போட்டுட்ருந்தாங்க. 20 ருபீஸ்க்கு 3 போலி சேல் பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டு. சுட சுட வாழை இலையில் வச்சு கொடுத்துருந்தாங்கங்க. செம்ம சூடு, பிரிக்கவே முடியல, அவ்வளோ சூடு. ஆனால் அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு.
அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.